அந்த ஒரு சீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த மேஜிக்கில் நம்மளே வந்து ஒரு செல்ஃபிஸாக இப்படி பரவாயில்லடா கல்யாணம் பண்ணிடுறா அப்புறம் பார்த்துக்கலான்டான்னு ஒரு யோசிக்கிற அளவுக்கான சீன்ஸ் வந்து இருக்கும். காமோட்ட தான்னா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டேருந்து இதையெல்லாம் மீறி பிரதீப் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்க அப்பாவோட கேரக்டர் வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் ரிவீல் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க பாருங்க. அங்கே தான் வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில். அங்கே தான் வந்து தூக்கி நிப்பாட்டுவாங்க படத்தை. இந்த படத்தில் சொல்ல போனால் எல்லாத்துக்குமே கேரக்டராக இருக்கு வந்து சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மேக் பண்ணி அப்படி கொண்டுட்டு போயிருக்காங்க. யாரையுமே வந்து சும்மா அப்படியே 2 சீனுக்கு வருது 3 சீனுக்கு வருது அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாமல், அந்த மாதிரி சில பேர் முக்கியமாக வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரியான இது வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு எல்லா பசங்களும் ஒரு அப்பானா இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற அளவுக்கான அந்த மாதிரி அதையும் மீறி ஒரு மனுஷன்னாலே இப்படி தான் இருக்கணும், மனுஷங்கன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு யோசனையோட அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்காங்க. டான் படத்துக்கூட கம்பேர் பண்ணி